மார்னிங் லதா. குட் மார்னிங் சார். சிட் 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 உட்காருங்க. என்ன லதா, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்த மாதிரி இருக்கு. ஐயோ சார், அது வெயிட்ல கொஞ்சம். இல்ல இல்ல இல்ல, கூல் கூல், நான் நார்மலாக தான் கேட்டேன். அப்புறம் லதா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க சார். லதா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கோவமா இருந்தேன்ல, இப்போ நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம். என் ஃப்ரெண்டு நான் கோவப்பட்டதை சரின்னு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டாங்க. என் ஃப்ரெண்டு கூட புரிய வச்சிடலாம், ஆனா உங்க ஃப்ரெண்டுக்கு புரிய வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார், இப்ப நான் என்ன பண்ணணும்? லதா, நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். நானும் என் ஃப்ரெண்டும் சமாதானம் ஆயிட்டோன்னு உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருங்க. அதாவது உங்க ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட, அதானே? எஸ் சார், நீங்க பேசினப்ப போனு ஸ்பீக்கர்ல தான் இருந்துச்சு. நீங்க பேசினத உங்க ஃப்ரெண்டோட அம்மாவே கேட்டுட்டாங்க. போதுமா? என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் குரங்கு மாதிரி மாட்டிட்டு இருக்கேன். கோவத்துல நாமளே குரங்குன்னு சொல்லிக்கிட்டோமே. அது லதா, உன்னை போய் யாராவது அப்படி நினைப்பாங்களா? போ, வேலையை பாரு. அட பாவீங்களா, வேலை முடிஞ்சதும் கழட்டி விட்டுட்டாங்க. இந்த ஃப்ரெண்டுங்க பொழப்பே இப்படிதான். சார் பாருங்க. ஏமா, இப்ப வக்கீல் நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்ல போறியா இல்லையா? ஏண்டி, எனக்கு மட்டும் என்னடி தெரியும்? கொஞ்சம் பொறு, உங்க அப்பாவே அதை பத்தி சொல்லுவாரு. ஆனாலும் நீ ரொம்ப மோசமா, உனக்கு தெரியாமல இருக்கும். நீ எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி குதிக்கிற? உனக்கு பொறுமைங்கிறதே கிடையாதா? உன்னை எதுவும் கேட்டக்கூடாதே. ரொம்ப சந்தோஷம் வக்கீல் சார். நான் சொன்னபடியே எல்லா டாக்குமெண்ட்டையும் தெளிவாக எழுதியிருக்கீங்க. நாளை காலம்பரே பத்திரப்பதிவை பண்ணிடலாம். சரிங்க சார், அப்போ நானும் காலையில் வந்துடுறேன். அப்போ நான் கிளம்பட்டுங்களா? ரொம்ப நன்றி. வரேம்மா. வாங்க. என்னம்மா பாரதி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். காலையில் எல்லாரும் வந்துருங்க. சரிம்மா. வா பாரதி, போய் கை கால் கழுவிட்டு வா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை, வக்கீல் எதுக்கு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போறாரு? வணக்கம் மணி. இந்த வக்கீல் எதுக்கு இப்ப இங்க வந்துட்டு போறாரு? வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. எல்லாரும் இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறது ரொம்ப சௌரியமாக போச்சு. நாளை காலம்பரை எல்லாரும் வேலையை கொஞ்சம் ஒத்தி வச்சிங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகணும். ஏன்பா போகிறோன்னு சொல்கிறீங்க, அது எதுக்குன்னு சொல்லிடலாமே. ஏன் சொன்னாதான் ராசா வருவீங்களோ? டேய் தோர, அவர் சொல்றதுக்குள்ள எதுக்குடா அவசரப்படுற? ஒன்றும் இல்லை,
நம்ம வக்கீல்கிட்ட நம்ம சொத்து எல்லாத்தையும் 3ஆ பிரித்து எழுத சொல்லியிருந்தேன். அவரும் எழுதி கொடுத்துட்டாரு. நாளைக்கு எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். மாப்பிள்ள, நீங்களும் காலம்பரை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்துடுங்க. சரிங்க மாமா. ஏன்பா, நீங்க பார்த்து கொடுக்கறது தான் எங்களுக்கு. நீங்க உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கிட்டு 2ஆவே பிரிச்சு கொடுங்கப்பா. எதுக்கு 3? எம்மாடி தனம், 3ஆ பிரிச்சுக்கிறது எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சேர்த்து இல்லை. எங்களுக்கு தேவையான சொத்தெல்லாம் எங்கள்கிட்ட தான் இருக்குது. 3ஆ பிரிச்சிருக்கிறது உனக்கு ஒரு பங்கு, துரைக்கு ஒரு பங்கு, வாசுவோட பங்கு பாரதிக்கு. மாமா, பாரதி துரையை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. எப்படி பார்த்தாலும் அவங்க 2 பேரும் ஒரே குடும்பம் தானே. அப்புறம் எதுக்கு பாரதிக்குன்னு தனியா சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துக்கிட்டு? நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். அவங்க 2 பேருக்கும் இது சொத்து இல்லை மாப்பிள்ள, தமிழுக்கும் பாரதிக்கான பாதுகாப்பு. நான் அந்த பொண்ணுக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து எதுவும் பண்ணதில்லை. அதுவும் இல்லாமல் நாளை பின்ன யார் எப்படி மாறுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் நல்லா யோசிச்சு தான் அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்தேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நாளை காலம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். எல்லாரும் வந்துடுங்க. எல்லாரும் அவங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்து வச்சிங்க. நம்ம போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சு. கிழவன் இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு தெரியாம போச்சு. இப்போ என்ன பண்றது? நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு சொல்றான். மாப்பிள்ளன்னு ஒரு மரியாதைக்கு நம்ம கிட்ட இதை பத்தி பேசியிருந்தா கூட நாம ஏதாவது குழப்பம் பண்ணிருக்கலாம். அப்பா கிட்ட பேசுங்க. ஏய், என்னன்னு கேளுங்க அவர்கிட்ட. போடி. மாமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க எல்லாரும் என்ன நல்லதானே பாத்துக்கிறீங்க. நானும் வேலைக்கு போறேன். எனக்கு இப்படியே இருந்தா போதும் மாமா. சொத்தெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். என்ன நடிப்பு நடிக்கிறா? இப்படி நடிச்சு நடிச்சுதானே இப்ப இங்க வந்து நிக்குது. சொத்தை பங்கு பிரிக்கிறப்ப எனக்கு என்ன கொடுக்க போறீங்க, ஏது கொடுக்க போறீங்க, அந்த சொத்தை கொடு, இந்த சொத்தை கொடுன்னு கேட்குறவங்க மத்தியில் எனக்கு எதுக்கு சொத்துன்னு கேட்குற? கடவுள் தான் உன் வாழ்க்கையில் இறக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்டாரு. அதுக்கு நானும் ஒன்று அப்படியே விட்டுட முடியாதுல்ல. வாசு உயிரோட இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பனோ அதை தான் இப்போ செஞ்சிருக்கேன். மரகதம், இது வெறும் சொத்து கிடையாது. தமிழுக்கும் மருமகளுக்கும் பாதுகாப்புக்கானது. கண்டபடி மனசை போட்டு குழப்பிக்காம எல்லாரும் வேலையை போய் பாருங்க. அத்தை, நீங்களாவது மாமா கிட்ட சொல்லுங்களேன். எனக்கு என்னமோ இது சரின்னு படல. தயவு செஞ்சு சொத்தை கொடுத்து என்ன வேத்தாள ஆக்கிடாதீங்க. பாரதி, உன் மாமா சொன்னதை கேட்டல்ல. அவரை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் ஒரு முடிவு எடுத்தா எடுத்ததுதான். அதை யாராலையும் மாத்த முடியாது. அத்தை, அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நீ எதுவும் சொல்ல வேண்டாம் பாரதி. எனக்கு நீயும் தமிழும் எப்பவும் என் கூட இருக்கணும். எனக்கு அது போதும். சரி இரு, நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். சொல்லுங்க சார். ஓகே சார்.
நான் இப்போவே வந்துடுறேன். ஆ, ஒரு அவசரமான வேலை, இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுறாரு. நான் போயிட்டு வந்துடுறேன் தனு. என்னக்கா பலமான யோசனை போல இருக்கு. என்னடா நக்கலா? ஏன்க்கா அப்படி கேக்குற? பின்ன வீட்ல 2 பங்க ஒரு வீட்டுக்கு கொடுக்கறாரு. உனக்கு என்ன பார்த்தா அப்படிதான் இருக்கும். ம். ஐயோ அக்கா, அப்பாவே என்ன நம்பாம தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இதுல நீ வேற 2 பங்கு 3 பங்குன்னு சொல்லிட்ட. போக்கா. ஏய், ரத்னா சார், சொல்லுங்க சார். உங்களோட டோக்கன் வர இன்னும் 4 பேரோட பத்திரப்பதிவு முடியணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்க டோக்கன் வரும்போது நானே வந்து கூப்பிடுறேன். ம், சரி சார். சரி. ஏங்க, ம்? ஆனாலும் சொத்து விஷயத்துல அப்பா சொன்னதுக்கெல்லாம் நீங்க சரின்னு சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பாரதிக்கெல்லாம் சரி பங்கு கொடுக்கணும்னு இருக்கா என்ன? இந்த விஷயத்துல நான் பேசாம இருந்ததுனால தான் இந்த மரியாதையே. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா ஒரு முடிவு எடுத்தாருன்னு வை, யார் சொன்னாலும் அதை கேட்க மாட்டாரு. பாரதிக்கு மட்டும் குழந்தை இல்லாம இருந்திருந்தா வாசு இறந்ததுக்கு பின்னாடி அவளாவே வீட்டை விட்டு போயிருப்பான். அந்த குழந்தை தான் பாரதிக்கு இந்த வீட்டுக்கு நடுவில் பந்தமா இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு கேட்கலங்க. எப்படியும் துரை பாரதியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்ப அவனோட பங்கு அவளுக்கு தானே போக போகுது. சொல்லு லதா. ஏ பாரதி, எங்கடி இருக்க? நீ ஏன் இன்னும் ஆபீஸ்க்கு வரல? நான் இங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்கேன். இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், அதான் பெர்மிஷன் போட்டிருக்கேன். இங்க கொஞ்ச நேரம் தான், வேலை முடிஞ்சதும் நான் வந்துருவேன். ம், சூப்பர் பாரதி. அப்ப இனிமே பாரதி பெரிய ஆளுதான். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரத்னா சார், சொல்லுங்க சார். எல்லாரும் வந்தாச்சுல்ல, அடுத்தது உங்களோட தான். எல்லாரும் உள்ள வாங்க. ஆ, லதா உள்ள கூப்பிடுறாங்க, நான் வைக்கிறேன். ஓகே ஓகே, நீ கலக்கு. பாய். எல்லாரும் வாங்க. ம், வா. வணக்கம் சார். வாங்க. பத்திரத்தை கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க சார். ஒவ்வொருத்தரையா சைன் பண்ண சொல்லுங்க. முதல்ல தனத்துக்கான கிரயம். தனம் வாங்க. ம். பாரதிக்கான கிரயம். பாரதி வாங்க. ஓ, மரகதம், நீயே உன் கையால கொடு. நீங்க கொடுங்க. நீ குடுமா. பாரதி, இந்தா. இல்ல அத்தை, உங்ககிட்டயே இருக்கட்டும். பரவாயில்ல பாரதி, வாங்கிக்க. முதல்ல கையில வாங்கட்டும், அப்புறம் உங்ககிட்ட திரும்பி கொடுக்க சொல்லு மரகதம்.
ம் சரி இந்தா. ம். ம் ரொம்ப நன்றி சார். வரவங்க. வாங்க வாங்க சார். சார். நன்றி சார், வர்றேன். வாங்கம்மா. ம். வரவங்க நேராக வீட்டுக்கு தானே போகிறோம், வேற எங்கேயாச்சும் போகணும். ஆமா. தாங்க. தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுறேன், அப்புறம் கிளம்பலாம். சரிங்க மாப்பிள்ள, போயிட்டு வா. ம். டேய் போய் கார் எடுத்துட்டு வா. வாங்க தம்பி. வணக்கம்யா. வணக்கம் 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 தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேங்க. என்ன தம்பி இவ்வளோ தூரம் இங்கே? கடவுளே, ஆதி அவரோட காதலை பத்தி எதுவும் சொல்லிடக்கூடாது. எல்லாரும் என்னை மன்னிக்கணும். ஒரு முக்கியமான வேலையா சைட் விசிட் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட். அதனால நான் பாரதியை கூட்டிட்டு போகணும். அதுக்கு என்ன தம்பி, தாராளமா கூட்டிட்டு போங்க. நாங்க வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. ஒன் செகண்ட், கால் பேசிட்டு வரேன். ஹலோ. அது எப்படி இவனை நம்பி பாரதி அனுப்புறது? அம்மா வேற அனுப்பி வைக்க சொல்லுது. ஆமாங்க்கா, கரெக்டாக சொன்னேன். சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. சார் சாரி, முக்கியமான கால் அதான். சரி தம்பி, கிளம்புங்க. நான் பாரதியை கூட்டிட்டு போகலாமா? தம்பி முக்கியமான வேலைன்னு சொல்கிறீங்க, கூட்டிகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உங்கள் கல்யாணத்தில் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம், மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. நீங்கள் எதுக்கும் சங்கடப்படாதீங்க, ஆண்டவன் இருக்கான், உங்களுக்கு நல்ல பொண்ணாக அமையும், உங்கள் கல்யாணமும் சிறப்பாக நடக்கும். உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் வேணும் சார். சரிங்க தம்பி. மாமா, நான் போயிட்டு வரேன் மாமா. ம். போயிட்டு வரேன் அத்தை. ம். சரி, வரேம்மா, வரேன் சார். வாங்க தம்பி. பாரதி, சீட் பெல்ட். ச்சே, நம்ம சொல்றதை கேட்கவே கூடாதுன்னு நினைச்சா என்ன பண்றது? வந்ததுலேருந்து பாரதியும் உருன்னு இருக்காங்க. நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ? இல்லையே. சரி, நல்ல பாட்டா போட்டு பாரதி மூட மாற்றுவோம். ஆதி, இப்போ இந்த பாட்டை நிறுத்த போறீங்களா இல்லையா? ஏன் பாரதி, பாட்டு நல்லா தானே இருக்கு. இந்த பாட்டு பிடிக்கலன்னா வேற பாட்டு கேட்கலாம். ப்ளீஸ் ஆதி, சொன்னா கேளுங்க. நீங்கள் என்ன காரணம்னு சொல்லுங்க, நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஓ, எனக்கு தலை வலிக்குது ஆதி. ஓ ஓகே, சாரி பாரதி, இதை முதலே சொல்லிருக்கலாம்ல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பாரதி, நான் வந்துடுறேன்.
இப்ப எதுக்கு ஆதி நடு ரோட்ல தேவையில்லாம வண்டி நிப்பாட்டி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐஸ்கிரீம் எதுக்கு வாங்குவோம்? சாப்பிட தானே. இந்தாங்க எனக்கு வேண்டாம். சாப்பிடுங்க பாரதி, தலைவலி சரியாயிடும். தலைவலிச்சா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு வேண்டாம் ஆதி. ஓகே, நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஆனால் நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் நம்ம இங்கேருந்து எங்கேயும் போக போகிறதில்ல.